நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துணியும் தோற்றமும் கனமும் புகழும் உண்டாவதாக. திரியேக கடவுளை வணங்கும்படியாக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய தூய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். நம்மை படைத்த ஆண்டவராகிய தந்தையை வழிபடும்படியாக நாம் இங்கே வந்திருக்கின்றோம். அவருடைய நாமத்தை போற்றும்படியாக நாம் வந்திருக்கின்றோம். நமக்காக இந்த உலகத்திலே பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்த நம்மை மீட்டுக் கொண்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக நாம் இங்கே கூடிக்கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நம் மத்தியிலே வாசம் செய்து நம்மை வழிநடத்தும்படியாக தூய ஆவியானவரை நாம் தொழுது கொள்ளும்படியாக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றோம். திரியேகனுடைய நாமத்தை போற்றுவோம். இந்த நாள் கர்த்தர் நமக்கு மகிழ்ந்தும்படியாக கொடுத்திருக்கின்ற நாள். இதிலே நாம் கலந்து கொண்டு மகிழப்படுவோம். நாம் வணங்குகின்ற கடவுளை நாம் ஆவியோடு உண்மையோடு வழிபடும்படியாக வந்திருக்கிறோம். நாம் இந்த நேரத்திலே கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்தவர்களாக நாம் ஆண்டவருக்கு சிறிது நேரம் நம்முடைய துதியையும் தோத்திரத்தையும் ஏறெடுப்போம். கர்த்தர் தாம் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. என்னை சரியாரையா என்னை தேடும் எனதேசையா. என்னை சரியாரையா என்னை தேடும் எனதேசையா. சாரோடி போயா தீர்ப்பவே, சாரோடி போயா தீர்ப்பவே, தீரம் பாரோயா ஐயா, தீரம் பாரோயா. இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. உடையாத செய்தீரே என்னை தேடி வந்தீரே. உடையாத செய்தீரே என்னை தேடி வந்தீரே. அன்போடு என்னை கூட்டப்போது, அன்போடு என்னை கூட்டப்போது அன்பாலே இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. ஆபத்து காலத்திலே நல்ல ரட்சகம் உரைத்தீரே. ஆபத்து காலத்திலே நல்ல ரட்சகம் உரைத்தீரே. அன்பே மழை மழை அன்பு கடவுளே, நாள் காலை வழிகாகவும் சோதரம் செலுத்துகிறோம் ராஜா. இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் எங்கள் காலையில் கொண்டது சேர்த்த கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நம்ம திருச்சபையால் உங்களை துதிக்க எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி ராஜா. உங்கள் பாடலை பாடவும், உங்களுக்கு துதிக்கவும், உங்கள் வேதத்தை தியானிக்கவும் எங்களுக்கு நீர் தந்த இந்த கிருபைக்காகவும் உங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த ஒவ்வொருவரையும் எங்கள் ஆசீர்வதிங்க.
வரை கடமைப்பட்டவர்களும் அவர்கள் தடைகளை நீக்கி ஆலயத்திற்கு கொண்டு வந்து சேருங்க ராஜா. செய்தி கொடுக்க ஐயாவின் கரத்தில் கொடுக்கிறேன். அவரை மறைத்து நீர் வெளிப்படுங்க ராஜா. அந்த செய்தியானது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், படிக்க போகிற வேறு பாடல்கள், தியானிக்க போகிற வசனங்கள் அனைத்தையும் உங்களுடைய நாமத்திலே உங்களுடைய நாமம் மட்டுமே படிப்படியாக நாங்கள் செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரை. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரச்சனை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா. எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வழி நடத்துங்க ஆண்டவரை. இயேசு மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திருமறை படம் வாசிக்கிறோம். படம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 12-30 முடிய. தானியேல் 3:12-30 முடிய. அரசரே, பாபிலோன் நாட்டின் புறப்பகுதிகளுக்கு பொறுப்பாளராக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதர்களை நீ நியமித்தீர் அல்லவா? அந்த பேர்வழிகள் உமது கட்டளைகளை மதிக்கவில்லை, உன் தெய்வங்களை வணங்கவில்லை, நீ நிறுவன பொற்சிலையை பணிந்து தொழவும் இல்லை. உடனே நேபுகாத்நேச்சார் கடுஞ்சினமுற்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பிடித்து வரும்படி கட்டளையிட்டான். அவ்வாறே அரசன் முன்னிலையில் அவர்களை பிடித்துக் கொண்டு வந்தனர். நேபுகாத்நேச்சாரை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலைகளை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுது எக்காலம், நாதசுரம், யாழ், சினம், இணை, பகைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ விழுந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராகிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீ சுளையில் தூக்கி போட விடுவீர்கள். உங்களை என் கையிலிருந்து தப்பிக்கக்கூடிய தெய்வம் உண்டோ என்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகாத்நேச்சார் அரசனை நோக்கி பதில்மொழியாக, இதை குறித்து நாங்கள் மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற சூழலில் என்று எங்களை மீட்க வல்லவர். அவ்வாறே எங்களை உன் கையிலிருந்து விடுவிப்பர். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே, நாங்கள் உன்னுடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீ நிறுவிய பொற்சிலைகளையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நேபுகாத்நேச்சார் அரசர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய மீது வெகுண்டோட அவனது முகம் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீசுளையை சூடாக்கும்படி அரசர் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தீசுளைகள் தூக்கி போடுமாறு தன் படைவீரர்களுக்கு வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டனர். அவ்வாறே அந்த வீரர்கள் அவர்களை மேற்பார்வையோடும் உள்ளாடையோடும் தலைப்பகையோடும் மற்ற ஆடைகளோடு சேர்த்து தூக்கிட்டு எரியும் தீசுளைகள் தூக்கி போட்டார்கள். அரசனது கட்டளை மிக கண்டிப்பானதாக இருந்தாலும் தீசுளை சொந்தனாக இருந்தாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோரை தீசுளை போடுவதற்கு தூக்கி சென்றவர்களை அத்தீப்பிழம்பு சுட்டெரித்துக் கொண்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய மூவரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற தீசுளையில் விழுந்தார்கள். அப்போது நேபுகாத்நேச்சார் அரசர் வியப்புற்று விரைத்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரை கட்டி நெருப்பினால் எரித்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டளைக்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களோ ஒரு தீங்கும் நேர்வதில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான். உடனே நேபுகாத்நேச்சார் எரிகிற தீசுளையின் வாயிலருகில் வந்து நின்று, உன்னத கடவுளின் ஊழியர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வெளியே வருவார்கள் என்றான். அவ்வாறே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் நெருப்பை விட்டு வெளியே வந்தனர். சிற்றரசர்களும் அதிகாரிகளும் ஆளுநரும் அரசனுக்கு அறிவுரை கூறும்படி கூடி வந்து அந்த மனிதர்களின் உடலில் தீப்பட்ட அடையாளமோ இல்லாமல் அவர்கள் தலைமுடி கருகாமலும் அவர்களுடைய ஆடைகள் தீப்பற்றாமலும் இருப்பின் புகை நாற்றம் அவர்களிடம் வீசாமலும் இருப்பதை கண்டார்கள். அப்போது நேபுகாத்நேச்சார் அரசருக்கு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழ்படுவராக, தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறந்து அரசர்களை கட்டளையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுளுக்கு எதிராக பழிசொல் கூறும் எந்த இனத்தவரும், எந்த நாட்டவரும், எந்த மொழியினரும் கண்டித்துண்டானால் வெட்கப்படுவான். அவனுடைய வீடும் தரைமட்டமாக்கப்படும். இதுவே என் ஆணை. ஏனெனில் இவ்வளமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறொருவரும் இல்லை என்றான்.
பிறருக்கு அரசன் சாத்ராக், மேஷாக் ஆகியோருக்கு பாபிலோன் மாநிலங்களில் பெரும் பதவி அளித்து சிறப்பு செய்தார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசிப்பது வந்தது. கிறிஸ்துவ ஸ்தோத்திரம் உள்ளதாக. இறைவனுடைய செய்திக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். எங்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாம் நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எங்களுக்கு புதிய பலனையும் உற்சாகத்தையும் அளிக்கவும், அந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்விலே கடைபிடிக்கவும், அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்விற்கு ஆதாரமாகவும் ஆண்டவரே ஆறுதலாகவும் தேர்தலாகவும் விளங்கும் பெருமை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். காலையில கேட்ட கேள்விதான் நான் கேட்க போறேன். இயேசுநாதர் கடைசியா தன்னுடைய வாழ்க்கையில கடைசியா சொன்ன வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்து கடைசியா சொன்ன வார்த்தை என்ன? அதுக்கப்புறம் தேட்டர வாழனை என்ன, அதுக்கப்புறம் நிறைய சொன்னாரு. கடைசியா சீஷராக்குங்கள். ஆமா, அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சிருச்சா? உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். தூய ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி எல்லை வரைக்கும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதான் அவர் கடைசியில சொன்னாரு. அது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு? விண்ணுலகத்துக்கு போயிட்டாரு. இப்ப கடைசியில சொன்னது அதான். என்ன சொன்னாரு? உலகின் கடைசி எல்லை வரைக்கும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப நம்ம யாரா என்ன ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்திலே இருக்கின்றோம், வைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மளெல்லாம் சீடர்களாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் சொன்னார். நம்ம ஆண்டவருக்கு சீடர்களாக இருக்கின்றோம், ஆண்டவருக்கு சாட்சிகளாக, சீடர்னா சாட்சிகளாக இருக்கின்றோம். இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருள் அப்படின்னு இறை மக்களின் சான்று, இறை மக்களின் சான்று. இறை மக்கள் யார்? நம்ம தான் இறை மக்கள், இறைவனுடைய பிள்ளைகள், இறைவனுடைய இறையரசுக்குரிய மக்கள், இறையரசுடைய மக்கள்னு சொல்லலாம். இறைவனுடைய பிள்ளைகள் இல்லையா? அப்பா பிதாவே கூப்பிடக்கூடிய புத்திர சுவாசனாக நீங்க பெற்றிருக்கின்றீர்கள். நம்ம தான் இறைவனுடைய மக்கள். அப்ப நம்ம தான் இன்னைக்கு சான்றாக இருக்கின்றோம். அப்ப நம்ம இறை மக்களுடைய சான்று இன்னைக்கு எப்படி இருக்குது? நம்முடைய சான்று இன்னைக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்க வேண்டும்? இந்த சான்று எப்படி இருக்கின்றது? சான்று அப்படின்னா சான்றுனா சாட்சி. சாட்சினா நம்ம சாதாரணமா சொல்றது சாட்சி சொல்றோம். ஆலயத்துல வருகின்றோம், சாட்சி சொல்லுகின்றோம். இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்றோம். அதைதான் நம்ம சாட்சி அப்படின்றது நிறைய இடம் நம்ம நினைக்கிறது. அதுதான் சாட்சின்னு சொல்லிட்டு. சாட்சி சான்றுனா என்ன? தமிழர்கள் தமிழ் நாகரிகம் தான் உலகத்திலேயே சிறந்த நாகரிகம். தமிழர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே வாழ்ந்தார்கள், நாகரிகமா வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு சான்று என்ன? இன்னைக்கு இல்லம்மா, தமிழர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தார்கள் சொல்றோம். தமிழ் நாகரிகம் எத்தனையோ எல்லா நாகரிகமும் முந்தினிய நாகரிகம். தமிழர்கள் வாழ்ந்தார்கள், தமிழ் மொழி இருந்துச்சு. இதுக்கு என்ன சான்று இன்னைக்கு அப்படின்னா கல்வெட்டுக்கள் சான்று, கீழடியில தோண்டி எடுக்கிறாங்க, அது சான்று. இருந்தாங்க அப்படின்றதுக்கு சான்று. நம்ம நாட்டை அரசர்கள் ஆண்டார்கள். இப்ப தெரியுமா யாருக்காது என்ன சான்று இருக்கின்றது? அரசர்கள் ஆண்டார்கள். புஸ்தகத்துல படிக்கிறோம். அரண்மனைகள்லாம் இருக்குது. அவங்க இருந்த அரண்மனைகள்லாம் சில அரண்மனைகள்லாம் இருக்குது. எத்தனையோ அரண்மனை போயிடுச்சு. அப்ப என்ன சான்று இன்னைக்கு? அவர்கள் இருந்த அரண்மனை, மிச்சம் இருக்கிற அரண்மனை அகழி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் சான்று இன்னைக்கு இருக்குது இல்லையா? அதுதான் சான்று. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்துல வாழ்ந்தார், எல்லாருமே அன்பு செலுத்தினார், அவர் உயிரோடு இருந்தார், இன்னும் வாழுகின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார் அப்படின்றதுக்கு யார் சான்று? என்ன சான்று? நம்ம தான் சான்று இன்னைக்கு. அதுக்கு நம்ம தான் இன்னைக்கு சான்று, வேற ஒன்றும் சான்று கிடையாது. யாரையும் இப்ப இயேசு கிறிஸ்துவ கொண்டு காமிக்க முடியாது யார்கிட்டையும். அப்ப யாரையும் காமிக்க முடியும்? நம்ம தான் சான்றா இருக்கிறோம். அப்ப நம்ம தான் ஆண்டவருக்கு இயேசு, அதை தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்ப ஒரு சான்று அப்படின்னா ஏதோ ஒரு காரியம், இந்த காரியத்தை குறித்த உண்மை நிலையை உறுதிப்படுத்துகின்ற ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து இருந்தாரு, அந்த உண்மை நிலையை உறுதிப்படுத்துகின்ற ஒரு அடையாளம்.
அந்த அடையாளங்களாக யாரு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இன்னைக்கு வந்து இருக்கின்றோம். அதுதான் இந்த அடையாளம். இந்த அடையாளம் வந்து ஒரு பொருளா இருக்கலாம். இப்ப கீழடியில தோண்டி எடுத்த மாதிரி ஒரு மட்பாண்டமா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பொருளா இருக்கலாம் ஒரு சான்று, அல்லது ஒரு நிகழ்ச்சியா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது, ஒரு நிகழ்ச்சியா இருக்கலாம். ஒரு மனிதனா இருக்கலாம், மனிதனுடைய வார்த்தையா இருக்கலாம். நம்ம போய் சொல்றோம், எடுத்து சொல்லிக்கிட்டோம், ஒரு மனிதனுடைய வார்த்தையா இருக்கலாம், அல்லது ஒரு மனிதனுடைய செயலா இருக்கலாம், ஒரு செயலா இருக்கலாம். இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு சான்றாக இருக்க முடியும். இதெல்லாம் வந்து ஒரு சான்றாக இருக்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா பொருட்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சான்றாக இருக்கின்றது. நம்ம வந்து சொன்ன மாதிரி கீழடியில பொருள் மாதிரி. அப்போ திருமறையில இதற்கான ஆதாரங்கள் என்ன இருக்கு, திருமறையில என்னென்ன ஆதாரங்களை குறித்து நம்ம வந்து பார்க்க போகின்றோம். நீங்க பாத்தீங்கன்னா தொடக்க நூல் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, தொடக்க நூல் 21ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து ஒரு நிகழ்வை குறித்து பார்க்கணும். இது என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுக்கும் அபிமலேக்குக்கும் ஒரு பிரச்சனை வருகின்றது. ஆபிரகாமுக்கும் அபிமலேக்குக்கும் ஒரு பிரச்சனை வருகின்றது. என்ன பிரச்சனை ஆபிரகாமுக்கும் அபிமலேக்குக்கும்? ஆபிரகாமை கடவுள் அழைத்தார். அவன் வந்து கானான் நாட்டுக்கு வந்துட்டான். வந்தவொடனே அவன் நிறைய அவனுக்கு ஆடுகள் இருந்தது, மாடுகள் இருந்தது, மேய்க்கிறாங்க. அதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அப்போ அந்த துறவுகளை அவர்கள் வெட்டுகின்றார். மாடு மேய்க்கிற இடத்துல போய் கிணறு வெட்டுறாங்க. கிணறு வெட்டின உடனே இவர்கள் இருக்கின்ற வேற நாடு, அங்க அமீலேக்கியர் வருகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது ஏன் துறவு, நான் வெட்டின கிணறு என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அப்பொழுது ஆபிரகாம் என்ன சொல்லுகின்றார்? நம்ம வாசல அப்ப சொல்லுங்க, அபிமலேக்கு தன்னுடைய படைத்தலைவனோட அங்க வருகின்றார். அந்த இடத்துக்கு வரலாம். வந்து என்ன சொல்லுகின்றார்? ஆபிரகாம் பார்த்து சொல்லுகின்றார், நீ செய்யற எல்லாத்துலயும் உன்னுடைய கடவுள் உன்னோட இருக்கின்றார். எப்படி அதை குறித்து சாட்சி சொல்றான்? அவன் சொல்றான், ஒரு சாட்சியாக, ஒரு சான்றாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை அந்த போன இடத்துல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை இருக்கின்றது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்த அபிமலேக்கு என்ன சொல்லுகின்றான்? நீ செய்கின்ற யாவற்றிலும் கடவுள் உன்னுடனே இருக்கின்றார். அப்படின்னா இவன் செய்கின்ற காரியத்துல வெற்றி கிடைக்கின்றது. இவனுடைய காரியம், செய்கின்ற காரியம் நேர்மையாக இருக்கின்றது. எல்லாருக்கும் உகந்த ஒரு காரியம், பிடித்த ஒரு காரியமா இருக்கின்றது. இதை பார்த்த அபிமலேக்கு சொல்லுகின்றார், நீ செய்கின்ற யாவற்றிலும் கடவுள் உன்னுடனே இருக்கின்றார் என்று சொல்லி. ஆகையால் எனக்கும் என் புதல்வருக்கும் என் இனத்தாருக்கும் நீ வஞ்சனை செய்யாமல் உமக்கு நான் இரக்கம் காட்டியது போல, நீ எதுக்கு வந்திருக்கிறீங்க, நீ ஏன் நாட்டுக்கு ஏன் இடத்துக்கு வந்திருக்கிற, நான் உனக்கு இரக்கம் பாராட்டினேன், உனக்கு இடத்துல வசிக்க விட்டுருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுருக்கிறேன், இரக்கம் பாராட்டியது போல நீ பிழைப்புக்காக வந்த இந்த நாட்டிற்கும், நான் என்ன பண்ண, எதுக்குதான் வந்த, நீ பிழைக்கிறதுக்கு வந்த. ஆனா அவன் பிழைக்க கடவுள் சொல்லி வந்தான். அவன் சொல்றான், நீ பிழைக்கிறதுக்கு எங்க நாட்டுக்கு வந்திருக்க, நீ இரக்கம் காட்டுவதாக கடவுள் பெயரால் ஆணையிட்டு வாக்களியும். நீ வந்து இந்த நாட்டுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு நீ என்ன பண்ண, இரக்கம் காட்டணும். ஏன்னா நீ தான் மேலானவன், உன்னுடைய கடவுள் மேலானவன் தெரியும். ஆனாலும் எங்களுக்கு நீ இரக்கம் காட்டணும், அப்ப எனக்கு வாக்களித்து கொடு என்று சொல்லி கேட்கின்றார். அப்போ அபிமலேக்கினுடைய ஊழியர்கள் வந்து ஆபிரகாமுடைய வெட்டின கிணற கைப்பற்றி இருக்கின்றார். அவன் கைப்பற்றி இருக்கின்றார். அப்ப ஆபிரகாம் அவர்கள் சொல்லுகின்றார், நீ இப்படி சொல்றீங்க, உன்னுடைய ஊழியக்காரர்கள் நான் வெட்டின கிணறு என்ன பண்ணிக்கிறாங்க, கைப்பற்றி அவர்கள் வைத்திருக்கின்றார்களே அப்படின்னு சொல்லுகின்றார். அப்ப அபிமலேக்கு சொல்லுகின்றார், எனக்கு தெரியும் இந்த காரியத்தை யாரு செஞ்சாலும் தெரியாது, ஆனா இந்த கிணறு நீ வெட்டின கிணறு தான் எனக்கு தெரியும். இந்த காரியம் இன்றுதான் இதை பற்றி நான் கேள்விப்படுகின்றேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கின்றான், ஆபிரகாமுடைய ஆபிரகாம் ஆடு மாடுகளை அபிமலேக்கிடம் கொண்டு வந்து கொடுக்க 2 பேர் என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார்கள். அப்ப என்ன பண்ண, நீ எந்த மேல இரக்கம் பாராட்டணும், நான் நீ படைப்புக்கு வந்திருக்க, நான் வந்து இந்த கிணறு ஒன்றுதான் என்று சொல்லி இனிமே நம்மளுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள். இதுக்கு 2 பேரும் உடன்படிக்கை செய்து கொள்கின்றார்கள். இந்த உடன்படிக்கைக்கு அப்ப ஆபிரகாம் என்ன செய்யணும், தன்னுடைய மந்தையிலிருந்து 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்து தனியாக நிறுத்துகின்றார். நிறுத்திட்டு அவங்கள வந்து என்னத்துக்கு பிரிச்சு, அபிமலேக்கு கேட்கிறாங்க, என்னத்துக்கு பிரிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்ப ஆபிரகாம் சொல்லிக்கலாம், 30ஆம் வசனம் வாசிங்க. அவர் இந்த கிணற்றில்
அவர் இந்த கிணத்தை தோன்றியது நான் தான் என்பதற்கு சான்றாக, இந்த கிணத்தை தோன்றினது நான் தான் அப்படின்றதுக்கு சான்றாக நீர் இந்த பெண் ஆட்டுக்குட்டிகள் ஏழையும் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளும். அதன் காரணமாக இந்த இடத்துக்கு பெயர் சபா என்ற பெயர் வந்துச்சு. அப்ப பெயர் சபா என்ற பெயர் ஒரு சான்று. இந்த இவன் பெற்றுக்கொண்ட அந்த 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை இதற்கு சான்றாக நீ வந்து வைக்கணும். அப்ப இங்க சான்றாக என்ன இருக்கின்றது? 7 பெண் ஆட்டுக்குட்டிகள். ஒரு பொருள் வந்து இதற்கு ஒரு இந்த நிகழ்வுக்கு ஒரு சான்றாக, இந்த உடன்படிக்கைக்கு சான்றாக இருக்கின்றது. இன்னொரு காரியத்தை நம்ம வந்து தொடக்க நூல் 31ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து பார்க்கின்றோம். தொடக்க நூல் 31ஆம் அதிகாரத்துல யாக்கோபு ஏசாக்கு பயந்துட்டு எங்க போனா? மீதியான் தேசத்திற்கு போகின்றார். மீதியான் தேசத்துக்கு போன லாபான் தன்னுடைய மாமனாகி லாபான் போய் அவனுடைய மகன்களை திருமணம் செய்து கொண்டு அங்கே இருக்கின்றான். கடவுள் அவனை ஆசீர்வதிக்கின்றார். அவன் மந்தையெல்லாம் பெருசாயிடுச்சு. இப்ப கடவுள் சொல்லுகின்றார், நீ இருந்தது போதும், எங்க போ, திருப்பி உன்னுடைய இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லுகின்றார். அப்ப அவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய மனைவிகளை பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த ஆடு மாடுகளை எல்லாம் கூட்டிகிட்டு புறப்பட்டு போகின்றான். அப்ப லாபான் வந்து அவன்கிட்ட சொல்லுகின்றான், இவன் 31ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல யாக்கோபை நோக்கி சொல்லுகின்றான். என்னுடைய வயது இப்படி இருக்க என் புதல்வியருக்கோ அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கோ நான் இன்று என்ன செய்துவிடப் போகிறேன்? வாரம் நானும் நீரும் இப்பொழுது ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம். அது உமக்கும் எனக்கும் இடையே சான்றாக இருக்கட்டும். இந்த உடன்படிக்கை ஒன்று செய்து கொள்கின்றார்கள். இனி இதெல்லாம் என் பிள்ளைங்க, என்னுடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள், இந்த மந்தை என்னுடைய மந்தை அப்படின்னு சொல்லி யார் சொல்றது? லாபான் சொல்றான், இதெல்லாம் என் மந்தை, எல்லாத்தையும் நீ என்ன பண்ற, எடுத்துக்கிட்டு போற. நான் என் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நான் என்ன செஞ்சிட போறேன், என்ன போறேன்? கடவுள் தான் யாரை கூப்பிடுறது? இப்போ யாக்கோபே கூப்பிடுங்க. நேற்று இரவு கடவுள் என்னை எச்சரித்திருக்கிறார், யாக்கோபு சொல்லுகிறேன், நேற்று இரவு நேர்கிறார். அப்ப நம்ம 2 பேரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம். இந்த உடன்படிக்கைக்கு சான்றா என்ன பண்ணலாம்? அவன் என்ன செய்யலாம்? ஒரு கல்லை எடுத்து அங்க நடுகின்றான். யாக்கோபு நட்டுட்டு போய் கற்களை எல்லாம் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றான். அந்த கல்லை சுற்றி, நட்ட கல்லை சுற்றி இந்த கற்குதிகளை எல்லாம் வைத்து விட்டு அவன் சொல்லுகின்றான், இந்த உடன்படிக்கை நம்ம செய்து கொள்ளுவோம். இதற்கு சான்று என்ன? இந்த கற்குதியல்கள். அப்ப அந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து மிஸ்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் சொல்றாங்க. இந்த கற்குவியல் தான் நம்ம 2 பேருக்கும் சான்று. என்ன உடன்படிக்கை? அப்போ லாபான் சொல்லுகின்றான், நீ என்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? புதல்வியை, என்னுடைய மகன்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. அங்க போயிட்டு அவங்க என்ன பண்ணக்கூடாது? துன்புறுத்தக்கூடாது. 2வது என்ன சொல்லுகின்றான், நீ வேறு பெண்களை மணந்து கொள்ளக்கூடாது, நீ வேற பெண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. நம்மிடையே அப்ப இதான் ஒரு உடன்படிக்கை. நம்மிடையே வேற யாரையும் அல்ல, எவரும் இல்லை எனினும் உமக்கும் எனக்கும் இடையே கடவுளே சாட்சி என்பதை நினைத்துக் கொள்ளும். வாசிங்க 50ஆம் வசனம். மேலும் அவர் நீர் என் புதல்வியரை துன்புறுத்தினாலோ, அவர்களை தவிர வேறு பெண்களை மணந்து கொண்டாலோ நம்மிடையே வேறு எவரும் இல்லை எனினும் உமக்கும் எனக்கும் இடையே கடவுளே சாட்சி. இவன் யாக்கோபு சொல்றான், இந்த கற்குவியல் தான் சாட்சி. இப்ப லாபான் சொல்றான், கற்குவியல் மட்டுமல்ல, யார் சாட்சி? கடவுள் சாட்சி. கடவுள் தான் நம்ம 2 பேருக்கும் சாட்சி என்று சொல்லி 2 பேரையும் சொல்லி, அது 2 பேரும் அந்த கற்குவியல் அங்க வந்து ஒரு சான்றாக இருக்கின்றது, கடவுள் சான்றாக இருக்கின்றார். 3வது பாத்தீங்கன்னா இறை சட்டம் 31ஆம் அதிகாரம். இறை சட்டம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, கடவுள் சொல்லுகின்றார் மோசேகிட்ட, நீ சாகிற நாள் வந்து, நீ இறக்கும் நாள் வந்து நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்ய, யோசுவாவை கூப்பிடு. நான் அவனுக்கு என்ன பண்ணணும்? பணி பொறுப்பு தர வேண்டும். உன்ன பொறுப்பை நான் யார்கிட்ட கொடுக்க போறேன்? யோசுவாவிட்ட கொடுக்க போறேன். நீ வந்து மறிக்க போகின்றாய், உன்னுடைய மூதாதையரோடு நீ என்ன பண்ணுகிறாய்? துஞ்ச போகின்றாய். அதனால நீ என்ன பண்ணக்கூடாது? நான் இந்த மக்களோ தாங்கள் போகவிருக்கும் நாட்டிலே கிளர்ந்திருந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி கள்ள உறவு கொள்வர்.
அது அப்படி பண்ணா நான் என்ன செய்வேன், அவங்க விட்டு விலகி போயிடுவேன். அவங்க என்னோட இருந்தா நான் அவங்களோட இருப்பேன், அவங்க போய் வேற தெய்வங்களை பின்பற்றினா நான் அவர்களை விட்டு விலகிடுவேன் என்று சொல்லி அவர் சொல்லிக்கிட்டார். சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டார். அப்போ இங்க அவனோட ஒரு உடன்படிக்கை மாதிரி என்ன சொல்லிக்கிட்டார், எனவே இப்பொழுது நீ இந்த பாட்டை எழுது, ஒரு பாட்டை எழுத சொல்ற, ஒரு பாட்டை எழுது, அதை இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக்கொடு, அதை அவருடைய நாவிலே வை, அதனால் இந்த பாடலே இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக நான் தரும் சான்றாக இருக்கும். இப்ப என்ன சான்று? கடவுள் கொடுக்கின்ற அந்த பாடல், நான் கொடுக்கின்ற இந்த பாடல் தான் இந்த நான் சொல்லுகின்ற இந்த காரியத்துக்கு என்னவா இருக்க போகின்றது, சான்றாக இருக்க போகின்றது. நீங்க பாத்தீங்கன்னா மோசேயின் பாடல் அப்படின்னு இருக்கும். 32 31 கடைசியில பாத்தீங்கன்னா மோசேயின் பாடல். பின்னர் இஸ்ரேல் சபை அனைவரும் கேட்க மோசே பின்வரும் பாடலின் வார்த்தைகளை அனைத்தையும் சொன்னார் அப்படின்னு இருக்கும். இதை நம்ம வீட்டுல போய் படிச்சுப்பாரு. இந்த பாடல் தான் என்ன ஆயிடுச்சு, சான்றாக இருக்கின்றது. இந்த பாடல் தான் நம்ம திருமறையில இருக்கின்றது. அப்போ முதல்ல என்னவா இருந்துச்சு, 7 பெண் ஆட்டுக்குட்டிகள், அதுக்கப்புறம் ஒரு கற்குவியல், கடவுளுடைய சான்று. இங்க பாடல், கடவுள் கொடுத்த இந்த பாடல் ஒரு சான்றாக இருக்கின்றது. யோசுவா 22ஆம் அதிகாரம் யோசுவா புஸ்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும்போது யோசுவா 12 பகுதிகளாக பிரித்து அதை அந்த 12 கோத்திரங்களுக்கு கொடுத்துட்டான். பங்கு போட்டு நாட்டை பங்கு போட்டு கொடுக்கின்றார். கானான் தேசத்தை பங்கு போட்டு எல்லாருக்கும் கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கும்போது நிறைய கோத்திரங்களுக்கு யோர்தான் நதி நடுவில் இருக்கின்றது. யோர்தான் நதிக்கு எப்போதும் என்ன பண்ணணும், மேப் எடுத்து கையில வச்சுக்கணும், என்ன ஞாபகமாக வச்சுக்கணும் வீட்டுல. யோர்தான் நதிக்கு கிழக்குல கொஞ்சம் பேருக்கு கொடுத்தா, மேற்குல நிறைய பேருக்கு கொடுத்தான். இப்ப மேற்குல யார் யாருக்கெல்லாம் கொடுத்தா, கிழக்குல யார் யாருக்கெல்லாம் கொடுத்தா அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா. யார் யாருக்கு கொடுத்தா, கிழக்கு பக்கத்துல 3 பேருக்கு 4 பேர் கொடுத்தான். கிழக்கு பக்கத்துல யோர்தானுக்கு கிழக்கே ரூபனுக்கு கொடுத்தான், காத்துக்கு கொடுத்தான், மனாசேக்கு 2 பக்கமும் கொடுத்தான், தான் கோத்திரத்துக்கு 2 பக்கமும் கொடுத்தான். தான் கோத்திரத்துக்கு கொஞ்சம் போல இந்த கிழக்கு பக்கம் கொடுத்தான், மேற்கு பக்கம் கொடுத்தான். நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இவர்களுக்கு எல்லாம் கொடுத்தான். இந்த கிழக்கு பகுதியில இருக்கின்ற மக்கள், கிழக்கு யோர்தானம் 2 பிரிஞ்சு போச்சு. கிழக்கு அவர்களை பிரிச்சு தனியா, இந்த பகுதியை தனியா பிரிச்சு போச்சு. இந்த கிழக்கு பகுதியில இருக்கின்றவர்களுக்கு ஒரு அச்சம். என்ன அச்சம்? பலிபீடம் எங்க இருக்கின்றது? கடவுளுடைய பலிபீடம் மேற்கு பகுதியில இருக்கின்றது. யூதா அந்த நாடெல்லாம் மேற்கு பகுதியில இருக்கின்றது. ஆனா இவங்க கலிலேயா, சமாரியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேற்கு பகுதியில இருக்கு. இவங்க மட்டும் தனியா இருக்கிறாங்க கிழக்கு பகுதியில, நடுவில் யோர்தான் ஓடுகின்றது. இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, எங்கடா நம்மளெல்லாம் இவங்க தனியா உற்றுவாங்களோ, நம்மளை தனிமைப்படுத்தி விடுவார்களோ என்ற ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ இந்த எந்த கடவுள் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தனிமைப்படுத்துகின்றால் பயம் வந்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பலிபீடத்தை கட்டுகின்றார்கள். எங்க கட்டுறாங்க? கிழக்கு பக்கத்துல கட்டுறாங்க. கிழக்கு பக்கத்துல இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பலிபீடத்தை கட்டுகின்றார்கள். இந்த பலிபீடத்தை கட்டின உடனே இது மேற்கு பகுதியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியுது, அவங்க எல்லாம் ஒரு பலிபீடம் கட்டுறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட போறாங்க பொழுது, இவங்க வேற கடவுளுக்கு பலிபீடம் கட்டுறாங்க பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, படையெடுத்து போறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து படையெடுத்து அங்க போறாங்க. நீங்க பலிபீடம் கட்டுறதை உடச்சு போடணும், அவங்க பலிபீடம் கட்டப்பட இதெல்லாம் என்ன பண்ணணும், அவங்க பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அப்போ என்ன நடக்கிறது? வாசி 27ஆம் வசனம், யோசுவா 22 எரிபலிகளையும் வேறு பலிகளையும் நல்லுணவு பலிகளையும் செலுத்தி அவரை வழிபடுகிறோம் என்பதற்கு மாறாக என்ன நடக்குது? நீங்க அதுக்கு முந்தின வசனம் வாசிச்சீங்கன்னா, எனவே நமக்கு ஒரு பலிபீடம் எடுப்போம். 25 ரூபன், காத்து ஆகியோரின் மக்களே, ஆண்டவர் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே யோர்தானை எல்லையாக வைத்தார். உங்களுக்கு ஆண்டவர்களே பங்கு இல்லை என்று சொல்லி உங்கள் மக்கள் எங்கள் மக்களை ஆண்டவரை வழிபடுவதிலிருந்து நிறுத்தக்கூடும். நாளைக்கு எங்களை நிறுத்திருக்காங்க, அப்ப என்ன பண்ணுகின்றது? நிறுத்தக்கூடும். எனவே நமக்கென ஒரு பலிபீடம் எழுப்புவோம். இது எரி பலிக்கோ வேறு பலிக்கோ அல்ல. இது பலி செலுத்துறதுக்கு இல்ல. இந்த பலிபீடம் எதுக்கு கட்டுவாங்க?
பலி செலுத்துறது தான் கட்டுவாங்க. ஆனா அவங்க பலி செலுத்துறது கட்டல. எதற்கு கட்டுகின்றார்கள்? அப்ப இது பலிபீடத்துக்கு பலி செலுத்துவதற்கு அல்ல, மாறாக ஆண்டவர் திருமுன் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி அவரை வழிபடுகிறோம் என்பதற்கு இதற்கு நமக்கிடையிலும் நம் வழி மரபினர் இடையிலும் சான்றாக இருக்கும். நாங்க இந்த பக்கம் இருக்கிறோம், பலி செலுத்த வரல, அப்ப நாங்க ஆண்டவருக்கு பலி செலுத்துறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த பலிபீடம் என்னவா இருக்கும்? ஒரு சான்றாக இருக்கும், நினைவுபடுத்துகின்ற ஒரு சான்றாக இருக்கும். அதனால் உங்கள் மக்கள் எதிர்காலத்தில் எங்கள் மக்களிடத்தில் உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்லி சொல்ல மாட்டார்கள். இப்ப இவங்க எதுக்கு வச்சிருக்காங்க? இந்த பலிபீடம் கட்டுறாங்க. இதை ஆண்டவருக்கு பலி செலுத்த நாங்களும் செலுத்துகின்றோம் என்பதற்கு ஒரு அடையாளமா, சான்றாக இந்த பலிபீடத்தை அவர்கள் வைக்கின்றனர். அப்ப இதெல்லாம் ஆண்டவருக்கு, இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு சான்றாக. அன்னைக்கு 7 ஆட்டுக்குட்டிகள், கற்புரியல்கள், அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாடல், பலிபீடம், இதெல்லாம் ஒரு சான்றுகளாக அன்னைக்கு வைக்கப்படுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மக்கள், மனிதர்களை கடவுள், மனிதர்கள் சான்றாக வைக்கப்படுகின்றார்கள். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்று இனங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். யார? தாவீதை சாட்சியாக ஏற்படுத்துகின்றார். யாருக்கு சாட்சியாக? நான் முந்தரப்பட்ட தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்கள் இனங்களுக்கு சாட்சியாகவும் வேற்று இனங்களுக்கு தலைவராகவும் ஏற்படுத்தினார். அப்ப தாவீதை இங்க ஆண்டவர் என்ன செய்கின்றார்? ஒரு சான்றாக ஏற்படுத்துகின்றார். யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் சாட்சி பகிர்வாறு வந்தார். இங்க யோவான் ஸ்நானகனை ஒரு சான்றாக வைக்கின்றார். யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? அவர் சான்று பகருமாறு வந்தார். அவரும் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தார். யார் அந்த ஒளி? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ற ஒளியை குறித்து சான்று பகரும்படியாக யார் வந்தது? யோவான் ஸ்நானகன் வருகின்றார். அப்ப தாவீதன் வந்தாலே இப்ப யோவான் ஸ்நானகன். அடுத்த சான்று பாருங்க, 5ஆம் அதிகாரம், அதே யோவான் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 36. யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இந்த யோவான் தான் சான்று இல்லை, அவன் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு ஒன்று. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அந்த சான்று. மனசுல ஒரு பொருள் சான்றாக இருக்க முடியும், ஒருத்தருடைய செயல் சான்றாக இருக்க முடியும், ஒரு மனிதனுடைய வார்த்தை சான்றாக இருக்க முடியும், ஒரு மனிதனுடைய செயல், நம்முடைய செயல்கள் சான்றாக இருக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா நான் செய்து வரும் அந்த செயல்களே தந்தை என்னை அனுப்பினார் என்பதற்கு சான்றாகும். இங்க இது சான்று, நான் செய்கின்ற செயல்கள் சான்று. இப்ப செயல்களும் என்ன செய்ய முடியும்? நம்ம செய்கின்ற செயல்கள் ஒருத்தருக்கு சான்றாக இருக்க முடியும் என்பதை இங்க இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவரே உண்மையான கடவுள், ஆண்டவரை வாழுகின்ற கடவுள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த கடவுள். அப்ப கடவுள் நம்மை மீட்டு நமக்கு விடுதலை அளிக்கின்றவர் கடவுள், வெளிக்கின்ற கடவுள். இதுக்கெல்லாம் சான்று இன்னைக்கு யாரு? நம்ம இறை மக்களே இதற்கெல்லாம் சான்றுகள். இறை மக்களே சான்றுகள், நம்ம தான் இதற்கெல்லாம் சான்றுகள். இதற்கு சான்றுகள் நாம் தான். இப்போ உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சான்று பகர்கின்றார்கள். திருப்பணிகள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். திருத்தூதர் பணிகள் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பேதுரு சொல்லுகின்றார், கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார்,
இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். கடவுளை உயிர்த்தெழச் செய்தது வந்து கடவுள் பிதா வந்து தந்தை வந்து உயிர்த்தெழச் செய்தாருக்கு, நாங்களாம் வந்து சாட்சிகள் என்று சொல்லி இப்ப யாரு சான்று? மனிதர்கள், ஆண்டவருடைய சீடர்கள், நாங்களாம் சாட்சிகள் என்று சொல்லி பேதுரு சொல்லுகின்றார். நாங்கள் தொட்டதும், நாங்கள் கேட்டதும், நாங்கள் தொட்டதும், கைகளால் தொட்டு உணர்ந்ததும், நாங்கள் பார்த்ததும், நாங்கள் கைகளால் தொட்டு உணர்ந்ததுமான இயேசு கிறிஸ்துவ நாங்க என்ன பண்றோம்? அறிவிக்கின்றோம். அப்படியா? சான்று நாங்களே பார்த்திருக்கிறோம், நாங்க தொற்றுகிறோம், நாங்க கேட்டிருக்கிறோம். அவருடைய நாங்கள் சான்றாக வந்து இருக்கின்றோம். ஆண்டவர் அவரை உயிர்த்தெழ செய்தார் என்பதற்கு யார் சான்று? நாங்கள் தான் சான்று என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அதே திருப்பணிகள் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பவுல் சொல்லுகின்றார் அவர் என்னிடம், நீ உடனே எருசலேமை விட்டு விரைவாக புறப்படு, ஏனெனில் என்னை பற்றி நீ அளிக்கும் சான்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார். அப்போ நீ என்ன உடனே புறப்பட்டு போ, என்னை பற்றி நீ வந்து என்ன பண்ணணும்? சான்று சொல். 15ஆம் வசனம். ஏனெனில் நீ கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீ சாட்சியாய் இருக்க வேண்டும். நீ கண்டது கேட்டது இதுக்கெல்லாம் அனைவர் முன்னும் நீ சாட்சியாய் இருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவருடைய திருப்பெயரை என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு உன்னுடைய பாவத்திற்கு கழுவப்பட்டு திருமுழுக்கு பெறும். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பார்த்தது, நம்முடைய வாழ்வில அனுபவித்தது, ஆண்டவருடைய அன்பை நாம் ருசித்திருக்கிறோம். ஆண்டவர் எத்தனையோ அடையாளங்களை நம்முடைய வாழ்வில கொடுத்திருக்கின்றார், அற்புதங்களை செய்திருக்கின்றார். எல்லாத்தையும் நம்ம சுகம் பெற்றிருக்கின்றோம், பலன் பெற்றிருக்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைய நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கின்றோம். இதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நீ அனைவர் முன்பும் நீ சாட்சியாக இருக்க வேண்டும். நம்ம பெற்றுக்கொண்டதற்கு, ஆண்டவருக்கு பெற்றுக்கொண்டதற்கு நீ அனைவர் முன்னாலேயே நம்ம சாட்சியாக இனி நம்ம பார்த்த ஆண்டவர் சொல்லுகின்றார். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? இறந்து போய் ஆண்டவருடைய திருப்பெயரை அறிக்கையிலே நம்ம வந்து இன்னைக்கு ஆண்டவருக்கு சாட்சியர் எப்படி அன்னைக்கு பவுல் ஆண்டவருக்கு சாட்சியாக நிறுத்தப்படுகின்றாரோ அதே மாதிரி இன்னைக்கு நம் அனைவரையும் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? தனக்கு சாட்சியாக வந்து நிறுத்தி இருக்கின்றார். இதை வந்து நம்ம நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய வார்த்தையின் மூலமாக அல்லது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம ஆண்டவருக்கு சான்றுகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு வந்து நம்ம வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட ஒரு திருமறை பகுதி என்னன்னா, திருத்தூதர் பணிகள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய நம்ம வாசிக்கும்படியாக நம்ம வந்து ஒரு பகுதி அதை வாசிக்கல. திருத்தூதர் பணிகள் 18:24 இருந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து அப்பல்லோ என்கின்ற ஒரு மனிதன், இந்த அப்பல்லோ என்கின்ற மனிதன் யாருன்னா ஒரு யூதன். இவன் அலெக்சாந்திரியா பட்டணத்திலே பிறக்கின்றான். அவர் எபேசுக்கு வருகின்றான். எபேசுக்கு வந்து அடைகின்றான். எபேசு நகரை வந்து அடைகின்றான். வாசிங்க. அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். என்ன பண்றாரு பாருங்க, அவர் புலமை மிக்கவர், சொல்வன்மை மிக்கவர். இந்த புலமையையும் சொல்வன்மையையும் எதற்கு பயன்படுத்துகின்றார்? ஆண்டவரை பற்றி, ஆண்டவருடைய நெறிகளை படித்திருக்கின்றார். இதெல்லாம் படித்து இந்த ஆர்வம் மிக்க உள்ளத்தோடு என்ன செய்ய, இயேசுவை பற்றிய நற்செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். இதை வந்து கற்பித்து வருகின்றார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து தூய ஆவியின் பேர்ல திருமுழுக்கு கொடுக்கின்றார்கள். அவர் கொடுத்த பிறகு நம்ம பார்க்கின்றோம், அவர் வந்து இறையருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாக இருந்தார். 28ஆம் வசனம். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்துள்ளார். நிறைய பேர் ஓடி ஒழிந்து கொண்டிருக்கின்ற, மறைமுகமாக செய்து கொண்டிருக்கின்ற அந்த வேலையை இவர் என்ன செய்கின்றார்? வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடத்திலே வாதாடி இயேசுவே மெசியா என்று மறைநூல்களின் மூலமாக எடுத்து காட்டுகிறார். மறைநூல் தான் இப்படிதான் சொல்லுது, அவர் தான் மெசியா என்று யூதர்களிடத்திலே வாதாடி அதை வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவர் வந்து தன்னுடைய ஞானத்தையும் மற்ற காரியங்களையும் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவர்கள் ஆண்டவருக்கு சான்றாக விளங்குகின்றதை நம்ம வந்து பார்க்கின்றோம்.
செயலின் மூலமாக ஆண்டவர் எப்படி சாட்சி மோசையை குறித்து நம்ம பாருங்க. மோசையை குறித்து ஒரு மோசே திரு இணை சட்டம் கடைசி அதிகாரம், இணை சட்டம் 34ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் 31. ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதும் அடையாளங்களையும் அரும் செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்புகின்றார். நீ என்ன பண்ணணும்? போய் அரும் செயல்களை செய்ய வேண்டும். பார்வோனுக்கு முன்பாக, அந்த எகிப்து நாட்டிலே அவன் வேலை அலுவலர்களுக்கு முன்பாக அந்த நாடு முழுவதும் நீ போய் அரும் செயல்களை செய்ய வேண்டும், அடையாளம் செய்யணும். அவன் என்ன செய்கின்றான்? தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரவேல் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு, அவங்க மாத்திரம் எகிப்திலே வாழ்கின்றவர்கள் மட்டுமல்ல, பார்வோன் மட்டுமல்ல, அவனுடைய அலுவலர் மட்டுமல்ல, இவங்களெல்லாம் தாண்டி இஸ்ரவேல் மக்களும் அவங்கிட்ட அடிமைகளாக இருந்த அந்த இஸ்ரவேல் மக்கள் அனைவரின் கண்களும் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும். அது எது சான்று? மோசே செய்த செயல்கள், மோசே செய்த செயல்கள் தான் இதற்கு சான்றாகும். அப்ப மோசே செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு சான்றாக இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எனவே திரண்டு வரும் மேகங்கள் போல இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. திரண்டு வருகின்ற மேகங்கள் போல இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க சொல்லுகின்றார். இத்தனை சாட்சிகள் நம்ம சூழ்ந்து இருக்கின்றது. எப்படி? திரண்டு வருகின்ற மேகங்கள் போல. மேகம் பாத்தீங்கன்னா அப்படியே வரும், வேகமா வரும். சில மேகம் இல்லையா மெல்ல வரும், நிற்கும். சில மேகம் பாத்தீங்கன்னா வேகமா போகும். நம்ம பார்க்கறதுக்குள்ளே திரண்டு வரும், திரண்டு போகும், வரும் போகும். இப்படி திரண்டு வருகின்ற அந்த மேகங்கள் ஒரு ஊரையில கூட என்ன பண்ணிடும்? அப்படியே மறைச்சோம் சில நேரத்தில் இல்லையா, அந்த பக்கம் அந்த இருக்காது. அப்படி அவ்வளவு அதிகமான மேகங்கள் வந்து போகிறார். திரண்டு வருகின்ற மேகங்கள் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. எத்தனை திரளான சாட்சிகள்? 39 இந்த எந்த சாட்சிகளை குறித்து பார்த்தோம்னா யார் இந்த சாட்சிகள் 11ஆம் அதிகாரத்தில் நம்மளுக்கு பார்க்கின்றோம். 39ஆம் வசனம். இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றவர்கள். இவர்கள் எல்லாரும் தன்னுடைய நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றவர்கள். இவர்கள் அனைவரும் அப்படின்னா யாரு? இவங்கதான் அந்த சாட்சிகள். இவர்கள் அனைவரும் யார்? இந்த அனைவரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்துல பூரா ஆரம்பத்துல இருந்து நம்ம இதை குறித்து பார்க்கின்றோம். ஆபேல்ல ஆரம்பிக்கிறார். ஆபேல்ல ஆரம்பிச்சு அவர் சொல்லிக்கிட்டே வருகின்றார். ஆபேலை குறித்து பார்க்கும்போது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். ஆதலால் அவர் நேர்மையானவர் என்று கடவுளிடத்திலிருந்து நற்சான்று பெற்றார். அவர் ஒரு நற்சான்றை பெற்றுக் கொள்கின்றார். ஏன் அப்படின்னா நம்பிக்கையினாலே காயினோட ஒரு சிறப்பான பலியை அவருக்கு கொடுக்கின்றார். அப்படின்னா ஆபேல்ல ஆரம்பிக்கின்றார். ஆபேலுக்கு அடுத்தது பண்ணினா ஏனோக்கு நம்பிக்கையான சாவுக்கு உட்படாதபடி கடவுளாலே எடுத்துக் கொள்ளப்படுகின்றார். இப்படி ஏனோக்கு வருகின்றார். ஆபிரகாமை குறித்து கடவுள் நோவாவை குறித்து சொல்லுகின்றார். நோவா தன்னுடைய நம்பிக்கையினாலதான் என்ன செய்கின்றார்? வெறும் நம்பிக்கை சொல்லுகின்றார். ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகின்றது, அழிக்க போற ஜனங்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்பிக்கை கடவுள் சொல்லுகிற ஒரு பேழையை கட்டு, எப்படி எதில் கட்டலாம்? கண்டிப்பா கடவுள் சொன்னது நடக்கும். அந்த நம்பிக்கையிலே அவன் செயல்படுகின்றான். தன்னுடைய செயலினாலே அவன் தன்னுடைய நம்பிக்கையை நிரூபித்து காட்டுகின்றான். அவன் கடவுளுக்கு ஒரு வேலையை கட்டி ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்கின்றான். குடும்பமே விடுதலை பெற்றுக் கொள்கின்றது, மீட்படைகின்றது. அப்ப அவன் ஒரு சான்றாக இருக்கின்றான். நோவா. ஆபிரகாம் ஒரு சான்றாக இருக்கின்றான். ஆபிரகாம் பார்த்து கடவுள் கூப்பிடுகிறார். நான் சொல்லுகின்ற தேசத்தை நீ புறப்பட்டு போ, உன்னோட ஜாதியை என்ன பண்ணுவேன்? பெரிய ஜாதியாக அதை மாற்றுவேன் என்று சொல்லுகின்றார். புறப்பட்டு போறான். எந்த தேசம் எங்க காமிக்கிறாரு என்ன கேள்வியும் இல்லை. புறப்பட்டு போகின்றான். எதன் அடிப்படையிலே? நம்பிக்கையின் அடிப்படையிலே கீழ்ப்படிந்து செயலாற்றுகின்றான். அப்ப அவனும் ஒரு
சான்று. அவனுடைய செயல் ஒரு சான்றாக இருக்கின்றது. ஆபிரகாம் ஒரு செயல். அதுக்கப்புறம் நீங்க ஈசா, யாக்கோபு, ஈசாக்கு, யாக்கோபு இவங்களெல்லாம் சான்றாக இருக்கின்றார்கள். மோசேயினுடைய தாய் என்ன பண்றது? மோசே ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய எங்க போடணும்? நதியில போடணும். அவ போடல, வச்சிருக்கிறா பத்திரமா. எதனால? பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்து அதை கொண்டு போய் ஒரு நாணல் பெட்டி செஞ்சு கீழே பூசி அந்த ஆற்றுக்குள்ள கொண்டு போய் விடுறா. எதனால? எதோட விடுறா? நம்பிக்கையின் அடிப்படையில கடவுள் ஒருவேளை அந்த குழந்தையை என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அதை ஒழிச்சு வச்சு அதை கொண்டு போய் அந்த விடுற ஆற்றுல கொண்டு போய் விடுறார். அப்ப கடவுள் என்ன செய்கின்றார்? அந்த குழந்தையை எடுத்து காப்பாற்றி மோசையாக வளர்க்கின்றார். ஆமா, எதற்கு அடிப்படையில? நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படுகின்ற அவர் ஒரு சான்று, மோசே ஒரு சான்று. மோசையும் கடவுளுக்கு நம்ம பார்த்தோம். மோசை எப்படி ஒரு சான்றாக இருக்கின்றான் என்று சொல்லி பார்க்கின்றோம். தாவீது, சாமுவேல், இப்படி அடிக்க கொண்டே போய் தானியேல், கடைசியில பாத்தீங்கன்னா தானியேல் ஒரு சான்றாக இருக்கின்றார். தானியேல் அவங்க கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினால சிங்கக்கவியில போடுறதுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். எரிகின்ற அக்னி சோழியிலே போடுகிறதுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட சான்றுகளை இந்த தானியேல் அவனுடைய நண்பர்களும் பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறது. ஏறத்திலே அதை முடிக்கிறார் பவுல். ஆக இவர்கள் எல்லாம் தான் இவர்கள் அனைவரும் தங்களுடைய நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றவர்கள். இவர்களாம் இருக்கும்போது இவங்கெல்லாம் நம்மளுக்கு இவங்க ஒரு சான்று. இன்னைக்கு யார் சான்று? நம்ம தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு சான்று. இன்னைக்குதான் இந்த தானியேலை குறித்து தானியேல் எப்படி ஒரு பெரிய சான்றாக விளங்கினார். அது ஒரு இன்னைக்கு வாசிக்க நம்மளுக்கு குறிக்கப்பட்ட ஒரு பகுதி. தானியேல் 3ஆம் அதிகாரம் 12 இருந்து 30 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா? தானியேல் 12 இருந்து 30 வசனங்கள். இதுல பார்த்தா அரசன் சொல்லுகின்றார். யாரு? நேபுகாத்நேச்சார் அரசன் சாத்ராக் அந்த எல்லாருக்கும் ஒரு பொற்சிலையை செய்கின்றார். பொற்சிலையை செய்து அவர்களுக்கு அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும். வணங்கலன்னா அவர்கள் எல்லாம் அக்னி சோலையில போடப்படுவார்கள். இது அவனுடைய கட்டளை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணல? அதை வணங்கவில்லை. பொற்சிலையை வணங்கல. எல்லாரும் அரசர்கிட்ட சொல்றாங்க, இந்த பொற்சிலையை யாரு? 3 பேரும் வணங்கல. அப்போ அரசன் கூப்பிடுறான். அவங்க கூப்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்களே, வணங்குறன்னு சொல்றாங்க. இது உண்மைதானா? ஆமா, உண்மைதான். நம்ம இன்னொரு சான்ஸ், இன்னொரு வாய்ப்பு ஒண்ணு கொடுக்குறோம். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க அதை வணங்குவீங்களா? வணங்க மாட்டீங்க. அரசன் போட்ட ஆர்டர் என்ன? அரசன் போட்ட ஆர்டர் என்ன தெரியுமா? அரசன் ஒரு ஆர்டர் போடுறாங்க முதல்ல. அப்ப என்ன ஆர்டர் போடுறான்? 6ஆம் வசனம் வாசிங்க. எவராயிலும் தாழ விழுந்து பணிந்து தொடரவில்லை என்றால் அவர்கள் அந்நேரமே தீச்சூளையில் தூக்கி அந்நேரமே அப்பவே தூக்கி போட்டுருணும் அவங்கள. ஆனா இவங்க வணங்கல. அந்நேரமே போட்டாங்க. உடனே வணங்குறேன்னு சொன்ன உடனே அவங்களையும் கேட்கறான். ஆமா, நாங்க வணங்குறேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? தூக்கி போட்டுருக்கணும். போடல. அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கின்றார். அரசு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து நான் சொல்றேன், இப்போ கிண்ணறெல்லாம் உங்களுக்காக ஸ்பெஷலா எல்லா வார்த்தைகளையும் நான் வாசிக்க சொல்றேன். இப்ப என்ன பண்ணுங்க? நீங்க அதை வணங்கணும். பணிந்து தொழுவதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தீக்குச்சூளையில தூக்கி போடணும். அப்ப அவங்க சொல்றாங்க, அரசரே, இதை குறித்து நான் உங்களுக்கு உத்தரவு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. முதல் கற்பனைன்னா ஒரு கர்த்தர் உன்னைய ஒருவரே, என்னை இன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்கிறார்களா? நீ ஒப்பான ஏதாவது ஒரு சொரூபத்தையாலும் விக்கிரகத்தையாலும் நீ உனக்கு உண்டாகவோ அதை தொழுது கொள்ளவோ வேண்டாம். அதை உண்டாக்கவும் வேண்டாம், அதை வணங்கவும் கூடாது. இதான் உத்தரவு. ஆனா இங்க இவரு என்ன பண்றாரு? இவர் ஒரு பொற்சிலையை எடுத்து வணங்க வைக்கிறாரு. அப்ப இவங்களுக்கு என்ன யாருதான் முக்கியம்? கடவுளுடைய அந்த மேலான கட்டளை தான் எங்களுக்கு முக்கியம். எங்க அப்ப இவன் கேட்கிறான், நான் உன் அக்னி சூளையில போட போறேன். அப்ப உங்களே என் கைகளில் இருந்து தப்பு வைக்கக்கூடிய தெய்வம் ஒன்றே உண்டோ? எந்த தப்பு வைக்கிற தெய்வம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, நீ எங்களை தீச்சுளையில் இருந்து நீ எது நிகழ்ந்தாலும் நீ என்ன தீச்சுளையில தூக்கி போடு.
அப்படி போட்டாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளையில் இருந்து எங்களை மீட்க வல்லவர். என் கடவுள் யாரு? என் கடவுள் இருக்கிறாரான்னு கேட்டியே, இருக்கிறாரு. எங்க எனக்கு கடவுள் இருக்கின்றார். நீ தூக்கி உள்ள போட்டாலும் அவர் எங்களை விடுவிப்பார். அப்படி விடுவிக்கவில்லை என்றாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? அதை தொழுது கொள்ள மாட்டோம். ஒரு நம்பிக்கையோட அவன் தன்னுடைய கடவுளை எடுத்துரை, கடவுளுடைய வல்லமையை, ஆற்றலை நம்ம வெளிப்படுத்துகின்றதை நம்ம பார்க்கின்றோம். பண்ண ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து முகம் சிவந்த போது 7 மடங்கு ஏற்று கொண்டு உலகத்துக்கு போட்டாச்சு. என்ன பண்றாங்க? போடுறாங்க, போர்வையை போட்டு மேலுக்கோமே சிலையை போட்டு சுத்தி, ஆடைகளோட போட்டு சுத்தி நல்லா இறுக்கி கட்டி உள்ளத்துக்கு போட்டாச்சு. அப்போ ராஜா எடுத்து பாக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் போட்டா 4 பேர் என்ன பண்றாங்க? போய்கிட்டு இருக்காங்க. இவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய், இவர்கள் கட்டவிழ்க்க, இவங்க கட்டி இந்த கட்டெல்லாம் காணும், எல்லாம் அவுத்து போயிருக்கு. எல்லாம் 4 பேர் உலாவிட்டு இருக்காங்க. தேவனுடைய மனுஷன் போல இருக்கிறாரு. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் ஒருத்தர் கூட சேர்ந்து உலாவி கொண்டிருக்கின்றாரே என்று சொல்லி அவர் என்ன அங்க அவங்க அவங்களுடைய உடை என்ன செய்யல, எழுந்து போகல, வாசனை அடிக்கல, முடி கருகல, ஒண்ணுமே ஆகல. அவங்களை வெளியே வர சொல்றாரு. அவர் கூப்பிடுறாரு. எல்லாம் கூப்பிடுறாரு. 26ஆம் வசனம். உடனே நேபுகாத்நேசர் எரிகின்ற தீச்சூளையின் வாயிலே வந்து நின்று, அவரே வந்துட்டாரு, வாசலுக்கு வந்துட்டார். வந்து உன்னத கடவுளின் ஊழியர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வெளியே வாருங்கள். என்ன உன்னத கடவுளின் ஊழியர்? அவங்க கடவுளை அறிக்கை எழுதினார். எப்படிப்பட்ட கடவுள்? நீங்கள் வணங்குகின்ற கடவுள் உன்னத கடவுளின் ஊழியர்கள். நீங்க யாரு? உன்னத கடவுளின் ஊழியர்கள் என்று சொல்லி அங்க அழைக்கின்றார். அப்புறம் பாருங்க 28ஆம் வசனம். அப்பொழுது நேபுகாத்நேசர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. இவர் உன்னத கடவுள். இவர் என்ன பண்ண வேண்டும்? இவர் புகழப்பட வேண்டும். இவர் எல்லாரும் புகழ வேண்டும் என்றார். 3வது, தங்கள் கடவுளை தவிர அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார். மீட்கின்ற கடவுள், அவர் விடுதலை அளிக்கின்ற கடவுள். எப்படி இதை அவன் நிரூபித்தார்கள்? எப்படி ஒரு சான்றாக இருந்தார்கள்? அவன் தாங்கள் வணங்குகின்ற கடவுளை தவிர வேற எந்த கடவுளையும் பணிந்து தொழ அவர்கள் மறுத்தார்கள். அரசனுடைய கட்டளையை அவர்கள் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அந்த கடவுளை மாத்திரம் அவர்கள் நம்பி அந்த உடலையே என்ன செஞ்சாங்க? கையெழுத்தார்கள். உடலை போனா உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி கையெழுத்த அந்த கடவுளுக்கு நிகரான கடவுள் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். மீட்கின்ற கடவுள், அவர் உன்னத கடவுள், அவர் புகழப்பட வேண்டிய கடவுள், அவர் மீட்பளிக்கின்ற கடவுள் என்று சொல்லி சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், இப்பண்ணமாக மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறு எவரும் வேற கடவுளே இல்லை. இந்த மாதிரி மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவன் அங்க சொல்லுகின்றதை நம்ம பார்க்கணும். அப்படி சரி, இந்த 3 பேர் இருந்தாங்கல்ல, தானியேல் எங்க போனோம்? அவன் பொற்சிலையை வணங்கிட்டான்னா எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? தெரியாது. அதற்கு முன்னால ஒரு நிகழ்வு நடக்குது. தானியேல அரசன் உயர்த்துறான். இதே நேபுகாத்நேசர் தானியேல உயர்த்துறான். ஏன் உயர்த்துறான்? அவன் ஒரு சொப்பனை காட்டுறான். அதனுடைய அர்த்தத்தை கடவுள் அவனுக்கு தானியேலுக்கு வெளிப்படுத்தினா அதை சொல்ற அந்த அர்த்தத்தை சொல்லுகின்றார். சொல்ல இப்போ வாசிங்க 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிங்க. அதை கேட்ட அரசன், இந்த விளக்கத்தை கேட்ட அரசன் நேபுகாத்நேசர் தானியேலின் அடிகளில் வீழ்ந்து வணங்கினான். நேபுகாத்நேசர் என்ன பண்றான்? தானியேலின் காலில் விழுந்து வணங்குறான். அவ்வளவு பெரிய அரசன். இன்னைக்கு அவன் ஒரு பொற்சிலையை செஞ்சு வச்சிருக்கான். அதுக்கு முன்னால போய் மற்றவங்க எல்லாம் வணங்க சொல்றான். ஆனால் இவன் யாருக்கிட்ட வணங்குறான்? தானியேல். அப்ப இவன் என்ன பண்ண? தானியேல் இதுக்கு தானியேல் நேபுகாத்நேசரையும் விட
பெரியவன். அதனால அவர் விட்டுட்டாரு. ஏன்னா தானே வணங்கக்கூடிய நேபுகாத்நேசர், தான் நேபுகாத்நேசரே வணங்கக்கூடிய அந்த தானியல் எப்படி போய் அவர் செய்த பொருட்சிலையை வணங்குவான்? அதனால தானியல் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு கொண்டாடவே இல்லை. தொடர்ந்து வாசிங்க. அவருக்கு காணிக்கையை பொருட்களை படைத்து தூப விடுமாறு ஆணையிட்டான். அவனை தானியலே ஒரு கடவுளாக மதித்து இவனுக்கு என்ன பண்ணணும், காணிக்கையெல்லாம் கொடுத்து தூபம் போடுங்க, தானியலுக்கு தூபம் போடுங்க என்று சொல்லி ஆணையிட்டான். மேலும் அரசன் தானியலை நோக்கி, நீர் வணங்கும் கடவுளே, தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள். அப்ப இந்த தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் யாருன்னா நீ வணங்குகின்ற கடவுள். அரசர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அவர் ஒருவரே மறைபொருள்களை எல்லாம் வெளிப்படுத்த வல்லவர். இது உண்மையிலும் உண்மை. அப்போ அவனை எப்படி நேபுகாத்நேசர் போய் அந்த சிலையை வணங்க சொல்வாரு? சொல்ல மாட்டாங்க இல்லையா? அரசர்களுக்கெல்லாம் அரசர், நான் வணங்குற தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் யாரு? நீ வணங்குற தெய்வம்னு சொல்லிட்டாரு. அவரு ப்ரூவ் பண்ணிட்டாரு, அவர் ஒரு சான்றாக இருந்துட்டாரு. இப்ப இந்த 3 பேரும் இங்க இன்னொரு சான்றாக இவங்க இருக்கிறாங்க. அதோட நிக்கல இந்த தானியனுடைய வாழ்க்கை. அதோட நிக்கல. தானியல் அடுத்த அரசர் வரார், தாரியு அரசர் வரார். நேபுகாத்நேசர் போயிட்டார், தாரியு அரசர் வருகின்றார். இந்த தாரியு அரசர் வந்த பிறகு இவர் ஒரு கட்டளை போடுகின்றார். என்ன கட்டளை? யாரும் எந்த தெய்வத்திடமோ எந்த மனிதரிடமோ எந்த வேண்டுதலையும் செய்யக்கூடாது. எனக்குதான் வரணும் எல்லாரும். வேற யாருத்தையும் எந்த விண்ணப்பத்தையோ வேண்டுதலையோ ஏறெடுக்க கூடாது. ஆனா தானியல் என்ன செய்கின்றார்? தானியல் அதை விட்டுட்டான். அவர் சொல்றதுக்கு கேட்கல. அவன் பால்கனியை திறந்து வச்சுக்கிட்டான். போய் கடவுளை நோக்கி 3 வேளையும் அவன் எல்லாரும் பாக்குறவனா எல்லாரும் ஜெபம் பண்றான். அவன் ஓடி போய் சொல்றான் அவன்கிட்ட, தாயிட்ட, தானியல் நீ சொல்றது கேட்கல. அவன் ஜெபம் பண்றான். உன்னை கொண்டு போய் எங்க போட்டாங்க? போன வாரம் முந்தின வாரம் தான் பார்த்தோம் இல்லையா? விரிவாக பார்த்தோம். சிங்கச்சபியில கொண்டு போட்டாங்க. சரி, போட்டாச்சு. போட்டுட்டு அவனை சிங்கம் ஒண்ணும் பண்ணல. அப்ப இங்க தாரியு ராஜா எப்படிப்பட்ட ஒரு சான்றை அளிக்கின்றான்? தானியை எப்படிப்பட்ட ஒரு சான்றாக, கடவுளுக்கு எப்படிப்பட்ட ஒரு சான்றாக அங்கே இருக்கின்றான்? 6:26 6:26 தானியேல் 6:26 என் ஆட்சிக்கு உட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். இது என் யானை. ஏனெனில் அவரே வாழுகின்ற கடவுள். இந்த கடவுள் யாரு? செத்து போன கடவுள் கிடையாது. இவர் வாழுகின்ற கடவுள், உயிரோடு இருக்கின்ற கடவுள். அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார். அவர் இப்ப மாத்திரம் வாழுகின்ற கடவுள் அல்ல, அவர் எப்பொழுதுமே வாழுகின்ற கடவுள். அவர் நிலைத்திருக்கின்ற கடவுள். அவருக்கு என்ன இல்ல, அவருக்கு அழிவு கிடையாது. அவர் நிலைத்திருக்கின்றார். அவரது ஆட்சியும் என்றைக்கும் அழிவற்றது. அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது. தானியேலை சிங்கங்களின் பிடியிலிருந்து காப்பாற்றுகிறார் அவரே மீட்பவர், விடுதலை அளிப்பவரும் அவரே, விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் வித்தைகளையும் மாற்றுபவர். யார் சொல்றது? தாரியு ராஜா சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சான்றை யார் வைக்கின்றது? தானியேல் வைக்கின்றார். தன்னுடைய செயலின் மூலமாக தானியேல் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சான்றை அங்க சொல்லுகின்றதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்மளும் இப்படிப்பட்ட ஒரு சான்றுகளாக உலகத்தில் வாழும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கின்றோம். லூக்கா நம்ம வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி எதுனா லூக்கா 10ஆம் அதிகாரம் 1-20 வசனங்கள். அதுல பாத்தீங்கன்னா கடவுள் இயேசு கிறிஸ்து 72 பேரை நியமிக்கின்றார். 2 பேரா அனுப்புகின்றார். ஊருக்குள்ள போயிட்டு நீங்க ஊருக்குள்ள போங்க என்று சொல்லி அவர்களையெல்லாம் அனுப்புறார். அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புறார்? நான் ஓநாய்களுக்குள்ள இடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். ஓநாய்க்குள்ள ஆட்டுக்குட்டி போனா என்ன பண்ணும்? சாப்பிடும். அப்போ அப்படி உங்களை அனுப்புறேன். நீங்க ரொம்ப ஆபத்தான நிலையில தீங்கையெல்லாம் எதிர்பார்த்து உங்களை நான் அனுப்புறேன். சரி போங்க. அந்த ஊருக்குள்ள போன உடனே ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுங்க? முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க? என்ன சொல்லணும்? உங்களுக்கு இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுது, இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுன்னு சொல்லுங்க. ஒரு வீட்டை பார்த்து நம்ம இன்னைக்கு ஒருத்தர் பார்த்தா குட் மார்னிங் சொல்றோம், தோத்திரம் போடுறோம், பிரைஸ் தி லார்ட் சொல்றோம். அந்த மாதிரி அந்த காலத்துல யூதர்கள் என்ன பண்ணாங்க? ஒருத்தர் பார்த்தா அவருக்கு அமைதி உண்டாக அப்படின்னு.
அப்ப அததான் ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த வீட்டுக்கு அமைதி இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அந்த வீட்டுக்கு அவங்க சொன்ன உடனே அமைதி இருக்காதுமா? ஆமா, அமைதி உண்டாகாது அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்றாரு, நீங்க அமைதியை விரும்புகிறவர் அந்த வீட்டுல இருந்தால், அமைதியை விரும்புகிறவர் அந்த வீட்டுல இருந்தால் நீங்க வாழ்க்கைக்குரிய அமைதி அவர்களை தங்கும், அவங்க கூட தங்கி இருக்கும், அந்த அமைதி அவங்களுடைய இருக்கும். ஒருவேளை இல்லாவிட்டால் அது உங்களுக்கு திருப்பி வந்துடும். அவங்க வீட்டுல அமைதி இருக்காது. கடவுளுடைய அமைதி நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? அமைதியை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். சீடர்கள் போய் முதல்ல தோன்றி உங்களுக்கு சமாதானம் அப்படின்னாரு, அமைதி உண்டாக. நம்ம வீட்டுல வந்து ஆண்டவர் அமைதியை நம்ம எல்லாருக்கும் கொடுக்க ஆண்டவர் விரும்புகின்றவராக இருந்தா கொடுக்கிறாரு. ஆனால் அதை நம்ம வந்து அமைதியை விரும்புகின்றவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வந்து அமைதி விரும்பினா நம்ம கிட்ட அமைதி இருக்கும். நம்ம வந்து அதற்கு எதிரடையாக செயல்படுகின்றவர்களாக இருந்தால் அந்த அமைதி திரும்பி போயிடும். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், அந்த வீட்டிலேயே நீங்க தங்குங்க, அந்த வீட்டிலேயே நீங்க தங்குங்க. தங்கி அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை என்ன சாப்பிடுங்க, அவங்களோடய தங்கிடுங்க. பழைய சாதம் கொடுத்தா பழைய சாதத்தை சாப்பிடுங்க. என்ன இருக்குதோ அவங்ககிட்ட இருக்குதோ நீங்க பயிர்ந்து சாப்பிடுங்க. அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் நீங்க என்ன பண்ணுங்க? 10ஆம் வசனம், நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ அந்த வீதிகளில் இருந்து சென்று உங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம் என்று ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நல்லா உங்களை ஏற்றுக்கொண்டா அவங்க வீட்டுல தங்கி இருங்க, சாப்பிடுங்க, அவங்க குடும்பம் வச்சுக்கோங்க. உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் விட்டு வந்துருங்க. ஒரு தூசியை கூட அந்த என்ன பண்ணாதீங்க, உங்க வச்சுக்காதீங்க. தூசியை கூட உதவி போட்டு வந்து ஒண்ணுமே வேணாம், ஒரு தூசி கூட அந்த ஊர்ல இருந்து நம்மளுக்கு வேண்டாம், உதவி போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு அவ்வளவு இதா ஆண்டவர் சொல்லுங்க. தூசி கூட உதவி போட்டுட்டு வந்துருங்க. ஆனாலும் சொல்லுங்க, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்கப்பா அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க சொல்லிக்கிட்டு வந்துருங்க. ஏன் அப்படின்னா இறையாட்சி வரும்பொழுது என்ன ஆகும், அந்த ஊர் மக்கள் பெறுகின்ற தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். என்னால சொல்றாரு, கொரோசின் நகரே உனக்கு ஐயோ, உனக்கு கேடு. பெத்சாயிதா நகரே ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு ஓடை உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மனம் மாறி இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு வல்லமையான செயல்கள். இதெல்லாம் எங்க இருக்கின்றது? கொரோசின் நகர் எங்க இருக்குது? பெத்சாயிதா எங்க இருக்குது? எங்க இருக்குது? இதெல்லாம் கலிலேயா. இந்த கலிலேயால தான் ஆண்டவர் என்ன செய்தார்? நிறைய அற்புதங்களை செய்தார். முதல் அற்புதம் கானாவூர் இருக்குது, கலிலேயாவில் இருக்கின்றது. ஒரு நாயின்ல போய் ஒரு விதவையினுடைய மகனை முதல்ல ஒரு உயிரோடு இருக்கிறது எங்கன்னா கலிலேயா. நாயின் ஒரு கலிலேயாவில் தான் இருக்கு. கப்பர்நகூம் அங்கெல்லாம் போய் ஆண்டவர் வந்து பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யறாரு. ஆனால் அவர் சொல்றாரு, அவர்கள் எல்லாம் என்ன செய்யல, மனம் திரும்பவில்லை. இதெல்லாம் எடுத்து போய் இந்த கலிலேயாவில் செய்த இந்த அற்புதங்களை எல்லாம் நாம் போய் தீரு சீதோன் பட்டணம் எல்லாம் செஞ்சிருந்தா. தீரு சீதோன் எங்க இருக்குது? இஸ்ரேலுக்கு வெளியே இருக்கின்றது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தீரு சீதோன் பட்டணம் வந்து மேற்கு பக்கத்துல கடைசியில மேல வடக்கு நோக்கி இருக்கும். இஸ்ரேல் நாடு போட்டா இஸ்ரேல் நாட்டுக்கு வெளியே இருக்கும். அது ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா வந்து அதுக்கு வெளியே போயிடுச்சு 2 நகரம். இந்த 2 நகரம் வெளியே போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் வந்து தீரு சீதோன் பட்டணத்தை நோக்கி போறாரு. தீரு சீதோன் பட்டணத்துக்கு ஆண்டவர் என்ன செய்யல, உள்ள போகல. இந்த தீரு சீதோன் பட்டணத்தை நோக்கி போறாரு. நீங்க மேப் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா அந்த எல்லையில, தீரு சீதோன் பட்டணத்தினுடைய எல்லையில ஒரு ஸ்திரீ, கானான் தேசத்தை ஸ்திரீ ஒட்டி ஆண்டவரிடத்துல வருகின்றார். வந்து என்ன சொல்றாரு, ஆண்டவரே என் மகா என்ன பண்றாரு, வெயில் பிடிச்சி கொடிய வேதனைகள் இருக்கிறா, அவளை வந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் யாருக்கிட்ட அனுப்பப்பட்டேன்? காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பப்பட்டதை நன்றி வேற இல்ல. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போற நாய்க்கு பாத்தீங்களா? நீங்களாம் யாரு? நாய்க்குட்டிங்க. உங்களுக்கு போறதுக்கு இல்ல, உங்களுக்காக இல்ல ஆண்டவர் சொல்லிடுங்க. அப்ப அவ சொல்றா,
ஆண்டவரே மேஜையிலிருந்து கீழே வர்ற துணிக்கையே நாய்க்குட்டி சாப்பிடுமே. யாருடைய விசுவாசம்? தீரு சீதோன் பட்டணத்து எல்லையில இருக்கின்ற ஒரு கானான் பெண்ணு அவளை விசுவாசித்து ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோட பெற்றுக்கொண்டாள், விடுதலையை பெற்றுக் கொள்கின்றாள். அப்போ இந்த தீரு சீதோன் பட்டணத்துக்கு போய் நிறைய அற்புதங்களை செஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க அந்த நேரமே மனம் மாறி அவங்க ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து இருப்பாங்களாச்சே. நான் இவ்வளவு செஞ்சு நீங்க கேட்கல, அதனால என்ன ஆகும்? தீர்ப்பு நாளில் தீரு சீதோனுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். கப்பர்நகூமே, நீ வானலாக உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். நீ உயர்த்தப்பட மாட்டாய், நீ பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏன்னா நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய அற்புதங்களையும் அடையாளங்களை பார்த்து நீ மனம் மாறவில்லை. உன்னுடைய வாழ்க்கை எனக்கு சான்றாக இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு எத்தனையோ அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம்ம பார்த்திருக்கின்றோம். ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நம்ம இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள், சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், ஆயுளை கொடுத்திருக்கிறார், எல்லாத்தையும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். இதையெல்லாம் நம்ம அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீங்கள் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். மரத்தை எப்படி அறிந்து கொள்வீர்கள்? கனிகளின் மூலமாக இருக்குது. நல்லவங்க தான் நல்ல கனிகளை கொடுக்கும். அப்ப நீங்க நம்ம நல்ல மரமா இருந்தா என்ன பண்ணணும்? நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். கனிகள் நல்ல கனிகளோட மரம் எல்லாம் பெற்று அக்கினியில போடப்படும் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு சான்று பதறுகின்ற வாழ்க்கையை வாழ வேண்டியவர்களாக இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளுக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக சான்றாக இருக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வார்த்தைகளால மட்டுமல்ல, நம்ம இங்க வாசிக்க கேட்ட அந்த பிரகாரமா எப்படி தானியல் மக்கள்லாம் ஆண்டவருக்கு சான்றுகளாய் வாழ்ந்தார்களோ, இன்னைக்கு நம்மை ஆண்டவர் சான்றுகளாக நிறுத்தி இருக்கின்றார். அதுல 16ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை நம்ம கடவுளுடைய வார்த்தையை புறக்கணித்தால் அதுக்கு செவி கொடுத்து நம்ம நடந்தா நம்ம என்ன செய்கின்றோம்? கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம். நம்ம புறக்கணித்தால் கடவுளும் நம்ம என்ன பண்ணிப்பார்? புறக்கணிப்பார். கடவுளையும் நம்மை புறக்கணிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். ஆகவே இந்த உலகத்தில் நம்ம சான்றுகளாக, கடவுளுக்கு சான்றுகளாக வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சான்றுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக கடவுள் தாமே நமக்கு கிருபை புரிவாராக. கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்வையும் ஆசீர்வதித்து நம்ம ஒரு சான்றுகளாக விளங்கும்படியாக நமக்கு ஆற்றலை கொடுப்பாராக, அருளை கொடுப்பாராக. ஆமென். நல்ல கர்த்தாவே, நோய்கள் காலை வரைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. கடவுளே, கடந்த 9 மாதங்களாக எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் காத்து வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 10வது மாதத்திலும் கூட முதல் வாரத்தின் ஓய்வு நாள் ஆராதனையில் கலந்து கொள்ள செய்த கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் திருச்சுவையாய் ஒன்று கூடி வந்து உண்மை பாட புகழ எங்களுக்கு தந்தை கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கடவுளே. இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின் வழியானவரே, நாங்கள் உமக்கு சாட்சியுள்ள மக்களாய் வாழ கிருபை செய்த எங்கள் செயலினாலும் நாங்கள் பேசுகின்ற வார்த்தையின் மூலமாகவும் நாங்கள் உமக்கு சாட்சியுள்ள மக்களாய் வாழ எங்களை தகுதிப்படுத்தும் கடவுளே. அதன் மூலம் அநேக மக்கள் உண்மை தெரிந்து கொண்டு உங்களுடைய ஆலயத்திற்கு வர நீங்கள் கிருபை செய்யும் கடவுளே. உண்மை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாய் மாற நீங்கள் கிருபை செய்யும் கடவுளே. இந்த வாரத்திலும் கூட பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற, திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் கருத்தில் கொடுக்கிறேன். அவர்களுக்கு மேலும் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கடவுளே. இதுவரை உங்களை நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் பார்த்து வந்த கிருபைக்காகவும் இனிமேலும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தையும் தந்து அவர்களை காத்து கொள்ளப்போகிற கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் திருச்சுவைக்கு வந்த ஒவ்வொரு மக்களையும் கருத்தில் கொடுக்கிறேன் ராஜா. அனைவரையும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் பார்த்து வழி நடத்துங்க. அவர்கள் இனிவரும் காலங்களிலும் அவர்களோடு இருந்து அவர்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் ஒரு கரம் அவங்களோடு இருந்து அவர்களை பார்த்து வழி நடத்தும் கடவுளை. எங்கள் திருச்சுவையில் இருக்கும் சிறு பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், முதியோர், வாலிபர் அனைவரையும் கரத்தில் கொடுக்கிறேன். அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து அனைவரையும் பார்த்து வழி நடத்துங்க ராஜா. குறிப்பாக சிறு பிள்ளைகளையும் கரத்தில் கொடுக்கிறேன். அவர்கள் ஆன்லைன் கிளாஸ் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. படிக்கும் பிள்ளைகள் அனைவரும் கரத்தில் கொடுக்கிறேன். அனைவரும் ஆன்லைன் கிளாஸில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதன் மூலமாக எந்த நோய் நொடியும் எந்த பாதிப்பும் அவர்கள் உடலில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அவர்கள் காத்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து பார்த்து வழி நடத்துங்க கடவுளை. வேலைக்கு செல்பவர்கள் அனைவரோடும் ஒரு தரம் இருந்து அவர்கள் கோவிலும் வரத்திலும் கூட இருந்து அவர்களை பார்த்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க அப்பா. இனி வரும் காலங்களிலும் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்தும். அவங்க செய்யும் அனைத்து காரியங்களிலும் எங்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க அப்பா.
கேட்டவைகளும் கேட்ட மரங்களையும் ஒரு பாதத்தில் வைத்து செலுக்கிறேன். என் பிரேசின் மூலம் ஜெபம் கேட்கிறேன். ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். நாத்மாவை கர்த்தரை சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் ஐக்கியம் அரவணைப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக ஆமென்.